நம்ம இன்னைக்கு +1 கெமிஸ்ட்ரியில chemical bonding and molecular structure ங்கற சாப்டர்ல இருந்து molecular orbital theory பத்தி பார்க்க போறோம். This molecular orbital theory ஏன் கொண்டு வந்தாங்கன்னா VB theory valence bond theory fail ஆனதுனால molecular orbital theory-ய Holt and Mulliken ங்கற ரெண்டு சயின்டிஸ்ட் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. In the year 1932ல Holt and Mulliken இந்த ரெண்டு சயின்டிஸ்டும் சேர்ந்து molecular orbital theory-ய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த molecular orbital theory-ய இன்னொரு வேளை என்ன சொல்லுவாங்கன்னா MO theory or MOT. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து இந்த MOT or MO theory-யோட postulates பத்தி பார்க்கலாம். MO theory-யோட first postulate, that means molecular orbital theory-யோட first postulate என்னதுன்னா atomic orbitals combines to form molecular orbitals. While the combination of atomic orbitals, they lose their identity to form new orbitals. They are called molecular orbital. So first postulates-ல என்ன சொல்லிருக்காங்கன்னா atomic orbital ஜெனரலா நமக்கு தெரியும் atoms combines to form molecules. இப்போ ஹைட்ரஜன் எடுக்கிறோம். ஹைட்ரஜன் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜனை நம்ம கன்சிடர் பண்ணா ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஹைட்ரஜன் மாலிகுல் ஸ்டேட் வரும்போது H2 அப்படின்னு சொல்லுவோம். H2 இப்போ H2 ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. இப்போ இது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இது இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ இதுதான் வந்து நம்ம ஆர்பிட்டல் ரெப்ரசன்ட் பண்றோம். இப்போ இந்த ஒரு ஹைட்ரஜன்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்லயும் இன்னொரு எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இது ரெண்டுமே சேர்ந்து தான் நமக்கு ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல். இப்போ H2ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும்? ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இதுதான் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல். இது வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். So atomic orbital combine to form molecular orbital. ஆனா இந்த ஹைட்ரஜன் அட்டாமிக் ஆர்பிட்டல் ஸ்டேட்ல இருக்கும்போது இருந்த அதோட ஐடென்டிட்டிய ஹைட்ரஜன் மாலிகுலா அது மாறும்போது இழந்துரும். That means it lose their identity to form molecular orbital. This is the first postulate of this molecular orbital theory. So what is the first postulate? Atomic orbitals combine to form molecular orbitals. While the combination of atomic orbitals, they lose their identity to form new orbitals. They are called molecular orbitals. Then second postulate is the atomic orbitals of comparable energy and proper symmetry combine to form molecular orbitals. அப்படின்னா இப்போ வந்து 1s ஆர்பிட்டால் இன்னொரு 1s ஆர்பிட்டால் தான் சேர முடியும். அதே மாதிரி நம்ம கம்பைன் பண்ணக்கூடிய அட்டாமிக் ஆர்பிட்டலோட எனர்ஜின்னு பார்த்தோம்னா இது இப்போ 1s ஆர்பிட்டலா இருந்ததுன்னா இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்துல உள்ள ஒரு 1s ஆர்பிட்டால் அந்த மாதிரி எனர்ஜியை தான் நம்ம வந்து combine பண்ண முடியும். அதே மாதிரி they have proper symmetry in between them. So the atomic orbitals of comparable energies and proper symmetry combine to form molecular orbital. இது வந்து ஒரு ரூலும் கூட. இப்போ வந்து நமக்கு 1s ஆர்பிட்டலும் ஒரு 2s ஆர்பிட்டல இருக்கக்கூடிய எலக்ட்ரானுமா சேர்ந்து கம்பைன் பண்ணி நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் பண்ணுமானா it is not possible. ஏன்னா வந்து ரெண்டோட எனர்ஜியும் வந்து டிஃப்ரெண்ட். So the atomic orbitals of comparable energy, that means they possess equal energy. ரெண்டுக்குமே equal energy இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ஆர்பிட்டலை தான் நம்ம கம்பைன் பண்ணி மாலிகுலர் ஆர்பிட்டலா ஃபார்ம் பண்ண முடியும். Third point, while an electron in an atomic orbital is influenced by one nucleus, but in a molecular orbital is influenced by two or more nuclei depending upon the number of atoms in the molecule. அப்படின்னா என்னது? இப்போ நம்ம அட்டாமிக் ஆர்பிட்டல்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துல எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ இதான் வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல். இது வந்து இந்த ஹைட்ரஜனோட அட்டாமிக் ஆர்பிட்டல். அதுல வந்து ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் மட்டும் தான் இருக்கு.
ஆனா இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து ஹைட்ரஜன் மாலிகுலா இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இங்க இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல உள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப அங்க 2 or more எலக்ட்ரான்ஸ். இப்ப இங்க நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறதுனால அங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இப்போ இதுல லித்தியம் எடுத்தோம்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒவ்வொரு லித்தியம் ஆட்டத்திலையும் 3 எலக்ட்ரான்ஸ் வச்சிருக்கோம். அப்ப அங்க வந்து 2 or more electrons present in molecular orbitals. So while an electron in an atomic orbital is influenced by a single nuclei, but in a molecular orbital is influenced by 2 or more nuclei. 2 or more nuclei ன்னு சொல்லணும்னா இங்க வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. அதே இது அதுக்கு மேல இருக்கும் இந்தனா அதை டிபெண்ட் பண்ணி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த மாலிகுல், அந்த மாலிகுல்ல எத்தனை ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியை இருக்கும். That is the third postulates of this molecular orbital theory. So what is the third postulate? While an electron in an atomic orbital is influenced by a single nuclei, but in a molecular orbital is influenced by 2 or more nuclei depending upon the number of atoms in the molecule. So, atomic orbital is monocentric. ஏன்னா atomic orbital வந்து ஒரே ஒரு நியூக்ளியை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே இது molecular orbital is polycentric because it has an influenced by 2 or more nuclei. Postulate is all the atomic orbitals which participate in bond formation are mixed up to form an equal number of new orbitals. இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. அப்போ இங்க வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு? ஒரு எலக்ட்ரான். இந்த ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த ஹைட்ரஜன்ல இன்னொரு எலக்ட்ரான். அப்ப இங்க வந்து ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல் இருக்கு. இந்த ஹைட்ரஜனுக்கு ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டல், இந்த ஹைட்ரஜனுக்கு இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டல். அந்த அட்டாமிக் ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான், இந்த ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான். இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆகுது. அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். So all the atomic orbitals which participate in bond is mixed up to form equal number of newly formed orbitals. இப்போ எத்தனை அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் சேருதோ அத்தனை மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகணும், ஈக்குவல் நம்பர். ஸோ இங்க 2 அட்டாமிக் ஆர்பிட்டல் சேர்ந்து ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கே வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு, இங்க வந்து 2 எலக்ட்ரான் சேர்ந்துருக்கு, அங்கேயும் நமக்கு 2 எலக்ட்ரான் கிடைக்கும். இப்போ 3 எலக்ட்ரான் இங்க சேர்ந்துச்சு அப்படின்னா அங்க நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல்லையும் 3 எலக்ட்ரான் சேரணும். That is the concept. So all atomic orbitals which participate in bond formation are mixed up to form an equal number of newly formed molecular orbitals. Then fifth postulate is lower energy molecular orbitals are called bonding molecular orbitals. அப்படின்னா இங்க ஒரு atomic orbital, இங்க ஒரு atomic orbital. இது ரெண்டுமே இங்க வந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். That is lower energy molecular orbitals. This can be represented by the symbol sigma or pi. First வந்து sigma. இப்போ இங்க ஹைட்ரஜன்ல வந்து நமக்கு சிக்மா தான் இருக்கும். நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் போதே எழுதுவோம். இப்போ 1s2. இந்த 1s2 எப்படி எழுதுவோம்? sigma 1s2. Then sigma star 1s2. Then sigma 2s2. Sigma star 2s2. இதெல்லாம் வந்து எனர்ஜி லெவல்ஸ். இப்போ இங்க வந்து lower energy molecular orbitals are called bonding molecular orbitals. They can be represented as sigma or pi. The sixth point is higher energy molecular orbitals are called anti-bonding molecular orbitals. இப்போ BM ன்னு சொல்லுவாங்க, bonding molecular orbitals. Anti-bonding molecular orbitals வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ABMO. இங்க BMO, ABMO னா anti-bonding molecular orbitals, BMO னா bonding molecular orbitals. Bonding molecular orbitals னானது lower energy molecular orbitals are called bonding molecular orbitals. They can be represented as sigma or pi. Anti-bonding molecular orbitals na higher energy molecular orbitals are called anti-bonding molecular orbitals. These anti-bonding molecular orbitals are represented by the symbol sigma star
molecular orbitals possess lower energy, but they possess high stability than antibonding molecular orbitals. அப்போ bonding molecular orbitals ஓட எனர்ஜியை antibonding molecular orbitals ஓட எனர்ஜி கூட கம்பேர் பண்ணும்போது bonding molecular orbitals தான் ஸ்டேபிளா இருக்கு. lower energy higher energy, that means bonding molecular orbitals antibonding molecular orbitals எல்லாம் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னா ஆஃப் ஆஃப் பிரின்சிபிள் பேசிக்ஸ்லையும் பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள் அண்ட் ஹோன்ஸ் ரூல் இந்த 3 ரூலையுமே ஃபாலோ பண்ணி தான் இங்கே வந்து நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸில் வந்து ஃபில் பண்ணணும். மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஃபில்டு பை அக்கார்டிங் த்ரூ பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபிள், ஆஃபர்ஸ் பிரின்சிபிள் அண்ட் ஹோன்ஸ் ரூல். The next postulate is no bonding formation is formed between while the completely filled orbitals of bonding molecular orbitals and antibonding molecular orbitals. இப்போ நான் இங்க ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். இங்க ஹைட்ரஜன்ல bonding molecular orbitals fill ஆயிருக்கு. antibonding molecular orbitals fill ஆகல. அதனால வந்து இப்போ இங்க இன்னும் எலக்ட்ரான்ஸ் இருந்தா நம்ம இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சில கேஸ்ல வந்து bonding molecular orbitals fill ஆகும், antibonding orbitals fill ஆகி completely filled இருக்கக்கூடிய கேஸ்ல திருப்பி அங்க வந்து இன்னொரு bond formation நடக்காது. So then நம்ம இது வந்து bonding molecular orbital sigma, இது வந்து antibonding molecular orbital. இந்த antibonding molecular orbitalல இருக்கக்கூடிய electrons paired இருந்தா அந்த molecule வந்து diamagnetic in nature. And also இந்த antibonding molecular orbitals இருக்கக்கூடிய electrons unpaired இருந்தா அந்த electrons paramagnetic in nature. If the antibonding molecular orbitals contain paired electrons, then the molecule is diamagnetic in nature. While the antibonding molecular orbitals have unpaired electrons, then the molecule is said to be paramagnetic in nature. Number of electrons present in bonding and antibonding orbital பொறுத்து நம்ம bond order calculate பண்ணலாம். அது calculate பண்றதுக்குள்ள ஃபார்முலா bond order equal to half into number of electrons present in bonding orbitals bonding molecular orbitals minus number of electrons present in antibonding molecular orbitals. That is ABMO, antibonding molecular orbitals. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மாலிகுலோட பாண்ட் ஆர்டர் கால்குலேட் பண்ணலாம். பாண்ட் ஆர்டர் மூலமா அங்க என்ன பாண்டிங் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை இன்னொரு வேலை எப்படி எழுதுவாங்கன்னா half into number of electrons present in bonding molecular orbitals minus number of electrons present in antibonding molecular orbitals BO. Then எப்படி இதை நம்ம define பண்றது? Bond order is defined as half of the difference between number of electrons present in bonding molecular orbitals and number of electrons present in antibonding molecular orbitals. So friends, இந்த வீடியோ செஷன்ல நம்ம molecular orbital theory ஓட postulates பத்தி பார்த்தோம். Thanks for watching.